ஹாய்ங்க. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல செந்தில் மீனா அவங்க கோட்ரஸை காட்டுறாங்க. 2 பேரும் அடுத்த நாள் காலையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் கேட்குறாரு, என்ன மீனா, எங்கள் அம்மா கிட்ட பேசுனியா? என்ன சொன்னாங்க? எல்லோரும் எப்படி இருக்காங்களா? ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏங்க அது உங்கள் அம்மா தானே, நீங்களே ஃபோன் பண்ணி கேட்குறது அப்படின்னு மீனா சொல்கிறா. சொல்லு மீனா, நீ தானே க்ளோஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க, அத்தை கால் பண்ணல, நான் தான் மனசு கேட்காம கால் பண்ணி பேசினேன் அத்தைக்கிட்ட. பரவாயில்ல, நேற்று இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் தெம்பாக தான் பேசினாங்கங்கிற மாதிரி மீனா சொல்கிறா. நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேங்க. நான் சாப்பிட்டுட்டு அங்கே தான் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி ஸ்டேஷன் போகணும்ல, நானும் கூட போகலான்னு இருக்கேங்கிற மாதிரி மீனா சொல்லிகிட்ருக்கா செந்தில்கிட்ட. இன்னையோடு அவங்களுக்கும் நமக்கும் இருந்த சம்மந்தம் முடிஞ்சிடும் தானே, அவங்களும் வருவாங்க தானே இன்றைக்கி. அதான் எங்கள் அண்ணாவோட பொண்டாட்டி வருவாங்க தானே, இன்னையோட கடைசியாக இருக்கணும், இன்னையிலேருந்து அவங்க முன்னாள் மனைவி ஆகிடணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்கிறாரு. ஆமாங்க, வேறு என்ன பிரச்சனை வரப்போகுது? நகையை நாம் கொடுப்போம், அவங்க வாங்கிட்டு போயிட போகிறாங்க, அவ்வளோதான், அதோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட மீனா நினச்சிக்கிறா, இப்போது சொல்லிடலாமா இவர்கிட்ட நகை விஷயத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கா. என்னாச்சு மீனா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறா. சரி, இதில் என்ன பிரச்சனை ஆக போகுது, நம்ம கொடுக்குறோம், அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம புதுசாக சொல்லி வேறு பிரச்சனை கிளப்ப வேணான்னு சொல்லி அமைதியாக இருந்துக்கிறா. இப்போ வச்சு அவள் சொல்லியிருக்கலாங்க, எல்லாருமே அலர்ட் ஆயிருப்பாங்க. செந்திலும் சொல்கிறான், நானும் அங்கே தான் போகிறேன் கடைக்கு, ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், எல்லோரும் சோகமாக இருப்பாங்க, நான் போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இன்றைக்குமாங்க கடை திறந்துருப்பாங்கன்னு மீனா ஆச்சரியமாக கேட்குறா. உங்கள் மாமனார் தானே, அவர் பற்றி தெரியாதா? எந்த பிரச்சனை வேணாலும் கடைக்கு லீவ் மட்டும் விட மாட்டார், கண்டிப்பாக திறந்துருப்பார். சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்லிவிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கிளம்புவாங்க. எங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஃபஸ்ட்டு கதிர் வந்துடுறாரு. கதிர் சாமியெல்லாம் கும்பிட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேண்டிகிட்ருக்காரு சாமிக்கிட்ட. பரவாயில்ல பாருங்கள், என்னதான் அவங்கவுங்களுக்குன்னு தனியாக தொழில் இருந்தாலும் முதல்ல சோறு போட்ட கடையை விடாமல் ஆளாளுக்கு தாங்கி பிடிக்கிறாங்க. அவன் கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கவும் பாண்டியன் வந்துடுறான். ஏன்பா நீ ட்ராவல்ஸ் போகாமல் இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைப்பா, அண்ணனும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கள்ல, அதுதான் நான் வந்துட்டேன். அண்ணன் ஓகேவா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பரவாயில்லப்பா, ஓகேவா இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் எப்பப்பா போகிறீங்க, நானும் வரட்டுமாங்கிற மாதிரி கதிர் கேட்டுட்ருக்காரு. வேணாம்ப்பா, குடும்பமே போய் நின்னா நல்லா இருக்காது, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு. கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர்ஸ் வரவும் கதிர் லிஸ்டெல்லாம் வாங்கி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக எதிர்பார்க்காத விதமாக செந்திலும் வந்துடுறாரு. செந்தில் வந்தது யாரும் எதிர்பார்க்கலங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பாண்டியனை பொறுத்த வரைக்கும் செந்தில் செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தானே இருக்குது. ஆனால் இப்போ சுயநலம் இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனதும் கூட இருந்தது. இப்போ கடைக்கு வர்றது எல்லாத்தையும் பார்த்து பாண்டியனுக்குள்ளே இனம் பிரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது. செந்தில் விசாரிக்கிறாரு. அம்மா எப்படி இருக்காங்கப்பா, அண்ணா எப்படி இருக்காங்க, எல்லாம் ஓகேவா, சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களான்னு விசாரிக்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா, பரவாயில்ல, இப்போதைக்கு எல்லோரும் சொல்லி தேத்திட்டு தான் இருக்கோம், என்ன பண்ணுறது, நீ ஏன்ப்பா இங்கே ஆஃபீஸ் போக வேண்டியதானேன்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாரு. இல்லைப்பா, ஆஃபீஸ் போனாலும் என் ஞாபகம் எல்லாம் இங்கே தான் இருக்கும், அதுக்கு பேசாமல் நான் லீவ் போட்டு இங்கேயே இருந்துப்பேன்ப்பா, ஒரு 2 நாள் போட்டும் அப்புறமா போகிறேன் ஆஃபீஸ்க்குங்கிற மாதிரி செந்தில் சொல்வார். கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிக்கிறாங்க. செந்திலும் கதிரும் சேர்ந்து எல்லா கஸ்டமர்ஸையும் கவனிக்கிறாங்க. எல்லோரும் குத்தி வேற காட்டுறாரு. என்ன உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க போல் உங்கள் சம்மந்திங்கிற மாதிரி குத்தி காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் எப்படியோ சமாளித்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துடுறாங்க. கதிர் ஃபஸ்ட்டு வந்துடுறாரு. வக்கீல்கிட்டலாம் பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க குடும்பமும் வந்துடுது. நீ ஏன்ப்பா வந்த, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் திட்டுவார். இல்லைப்பா, நானும் வரேன், என்னால் அங்கே தனியாக இருக்க முடியாது, உங்களை விட்டுட்டு நானும் இருக்கேன் கூட அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்வார். குடும்பத்தோடு என்னப்பா வர்றதுக்கு, இது என்ன இதா, போலீஸ் ஸ்டேஷன் குடும்பத்தோடு வேணான் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுவார். சரி விடுங்க, கதிர் இருக்கட்டும், ஆசைப்பட்றான்லன்னு சொல்லி கோமதி சொல்லுவாள். வக்கீல்கிட்ட கேட்டுட்ருப்பா. என்ன சார், நகையை கொடுத்துட்டு அவ்வளோதானே, நாம் இனிமேல் அவங்க பார்க்க
வேலை இருக்காது தானே, கோர்ட்டில் பார்த்துக்கலாம் தானேன்னு சொல்லி கோமதி கேட்பா. ஆமாம்மா, நகையை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மற்றதெல்லாம் கோர்ட்டில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு வக்கீல் சொல்வார். தேவையில்லாமல் என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, பொண்ணை ஒழுங்காக பார்த்து விசாரித்து கட்டி கொடுக்காம இப்போ குடும்பமே வந்து போலீஸ் வாசலில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது, எல்லாம் என்னால் தான், என் தலைவிதின்னு சொல்லி பாண்டியன் வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. சரவணன், அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, எல்லாம் என்னோட தலையெழுத்துப்பா, என் தலையெழுத்து என்னவோ அதுதானே நடக்கும்னு சொல்லி சரவணன் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக மீனாக்கு ராஜி கால் பண்ணுறா. அக்கா, அங்கே என்ன நடந்துட்டுருக்குக்கா, என்னால் முடியலக்கா, ஞாபகம் எல்லாம் அங்கே தான்க்கா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நகையை கொடுத்துட்டிங்களா, வாங்கிட்டாங்களாங்கிற மாதிரி கேட்குறா. இல்லைம்மா, இப்போ தான் வந்தோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இனிமே தான் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்வா. அக்கா, ஒன்றும் ஆகாதுல்லக்கா, எனக்கு அதே பயமாக இருக்குக்கா, அவங்க சும்மா வாங்கிட்டு போயிடுவாங்களே, இல்லை அதை நினச்சி ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்களான்னு சொல்லி ராஜி கேட்பா. ஒழுங்காக வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், அவங்க பொண்ணு வாழ்க்கையில் அவங்க இதுக்கு மேலே விளையாட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ராஜி, பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறா. அவங்க உள்ளே போய் மணிக்கணக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. வக்கீலும் போய் போலீஸை பார்த்து பார்த்து கேட்டுகிட்டே தான் வராரு. இன்னும் வரலையான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லி காக்க வச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் காத்துட்டே இருக்காங்க அவங்களுக்காக. கோமதி, ஏம்மா அந்த தண்ணியாவது குடுமா, என்னால் முடியல, ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி மீனா கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்ருக்கா. கரெக்டாக அதுங்கெல்லாம் வந்துடுதுங்க. வந்து ஒரு மாதிரி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ஆப்போனண்ட்டு பார்ட்டிலங்க கோர்ட் வரைக்கும் போயாச்சுல, அதனால் ஒரு மாதிரி திமிராக தான் இருக்குது அந்த பொம்பளைய, பாருங்கள் எப்படி முழிக்குதுன்னு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு. அப்புறம் சரவணனுக்கு அப்படியே வருது கோவம், மல்லு கட்டுறான். கதிர் பிடிச்சி இழுத்து நின்றுட்டான். அதுதான் வந்தான் போல் கதிர், அண்ணங்கார கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான், நாம் போனால் தான் தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லி வந்துட்டான் போல். அப்புறம் அதுங்க போய் கேட்குதுங்க, இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ தான் வந்ததுங்க, அதுக்குள்ளே இன்ஸ்பெக்டர் பார்க்கணுன்னு போய் கேட்குதுங்க. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் போய் கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி 2 குடும்பத்தையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் போகிறாங்க உள்ளே. அந்த பொம்பளை அப்படியே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பாருங்கள், அவளோட பார்வையும் நடையும் என்ன திமிரு, அலட்சியமாக அப்படியே இருக்கா. அப்புறம் உள்ளே போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாம் இருக்காங்க. 2 பேரோட லாயர், அப்புறம் 2 குடும்பமும் இருக்குதுங்க. இப்போது இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, எவ்வளோ பவுன்மா போட்டிங்க கல்யாணத்தப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொம்பளை இருந்துட்டு, நாங்கள் 80 பவுன் தங்க நகை போட்டு தான் மேடம் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சீன் போடுது இந்த பொம்பளை. வாயை திறந்தாவே பொய்ங்க, இந்த பொம்பளை மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாக வருது. மீனா வந்து ஷாக் ஆகிட்டா. ஐயோயோ, என்னடா இப்படி சொல்கிறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லி ஷாக்கில் இருக்கா. என்னம்மா கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேட்க, மீனா நீயே எடுத்து கொடுமா அப்படின்னு கோமதி சொல்கிறா. சரின்னு மீனாவும் டேபிள் மேலே எடுத்து வச்சு எல்லா நகையும் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லார் முன்னிலையிலையும் வைக்கிறா. அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர், இருமா ஒரு நிமிஷம், இந்த பாரு கான்ஸ்டபிள், நீ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு திரும்ப அதுக்கும் ஒரு தடவை இந்த பொம்பளை வரும் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனதும் மீனா ஒன்றுனா எடுத்து வெளியே வைக்கிறா. எல்லோரும் பார்த்துட்டே தாங்க இருக்காங்க. அப்படியே அந்த பாக்ஸோடு தான் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய எபிசோட்ஸில் வந்து ஃபங்க்ஷன் வரப்போ நகைங்கெல்லாம் அவங்கவுங்க பாக்ஸை அவங்கவுங்க கிட்டே கொடுத்துருவாங்க, மற்றபடி ஓப்பன்லாம் பண்ணி யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தாங்க இங்கேயும் அப்படியே அந்த பாக்ஸோடையே எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூட இல்லை போலங்க. பார்த்துருந்தா கூட வீட்லேயே கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க, என்ன சொல்கிறது ஏது என்னன்னு. ஆனால் அப்படியே பாருங்கள், அவங்க குடும்ப பழக்கமே இதுதான், அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க நகை டப்பாவோட. இன்ஸ்பெக்டர் இருந்தும், இந்த பாருமா, நீ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் மூக்குத்தியை காணோம், திருகாணியை காணோம், திரும்ப கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு ஓடி வராதன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அந்த பொம்பளைய. அந்த பொம்பளை தான் வீட்டிலேருந்து வரும்போதே யோசிச்சுட்டு வந்துருச்சுல்ல, என்ன பண்ணணும் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன்னு போய், அதைப்படி அப்படியே பண்ணுது. அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா. அந்த வக்கீலும் ஒரு சைடு, அவங்களுக்கும் வீட்டிலே சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் எடுத்து பார்த்துட்டு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. 2 பேருமே ஷாக் ஆகுறது பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் பாண்டியன் ஃபேமிலிக்கு எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க பாவங்க இன்னசென்ட் தானே, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல.
வக்கீல் வந்து அந்த பொம்பளை கிட்ட கேட்குறாரு, "என்னம்மா எல்லாமே கருத்து போயிருக்கு" அப்படின்னு. அந்த பொம்பளை அப்படியே ஒண்ணும் தெரியாத மாரி, "ஆமாங்க, அதாங்க எல்லாமே கருத்து போயிருக்கு. மேடம் பாருங்க மேடம், எல்லாமே கருத்திருக்கு. ஐய்யய்யோ! என்ன இது இப்படி இருக்கு? தங்க நகை எப்படி கருக்கும்?" அப்படின்னு அந்த மயிலோட அப்பங்கார ஒரு பக்கம், அம்மாக்காரி ஒரு பக்கம் 2 பேரும் சேர்ந்து நாடகமா போடுறாங்கங்க. இப்ப தான் பாண்டியன் குடும்பம் அப்படியே அ மும்முரமா கவனிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க இவங்க? அப்படிங்கிற மாரி. "நீங்களே பாருங்க மேடம், எப்படி கருத்து போயிருக்கு பாருங்க. நாங்க 80 பவுன் போட்டோம். ஆனா பாருங்க, எல்லா நகையும் கருத்திருக்கு. இத பார்த்தா தங்கம் மாரியா மேடம் இருக்கு?" அப்படின்னு எல்லா நகையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்குறா. இவளுக்கே தெரியும் இவ போட்டதெல்லாம் கவரிங்குன்னு. அப்புறம் எதுக்கு எல்லா நகையும் பிரிச்சு பார்க்குறான்னு எனக்கே ஒண்ணும் புரியலங்க. இன்னொன்னையும் எடுத்து வேற அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறா. ஏன்னா வந்து அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம் அவ. அவ சாதாரண பொம்பளையாங்க. இதையே ஒரு சாட்சியா வச்சு ஜட்ஜ் முன்னாடி கூட சொன்னாலும் சொல்லுவா. "இத பாருங்க எப்படி கருத்து இருக்குன்னு" அவங்க கிட்டயே காட்டுறா. அவங்க பொண்ணுக்கு அவங்க என்ன நகை போட்டாங்கன்னு கூட இதுவரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கங்க. அவங்க கிட்ட போய் இத கருத்து இருக்கா, கருத்து இல்லையான்னு சொன்னா அவங்களுக்கு என்னங்க தெரியும்? என்னங்க மேடம் இப்படி கருத்து இருக்கு? நாங்க 80 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் மேடம். அம்புட்டும் தங்கம் மேடம். என்ன மேடம் இப்படி கருத்து இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க ராமாயணம் மாதிரி. அப்புறம் நீங்களே பாருங்க மேடம்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட குடுக்குறா. இன்ஸ்பெக்டரும் வாங்கி பார்க்குறாங்க. ஆமாங்க. இத பார்த்தா தங்கம் மாரி தெரியல. ஒரு ஹாரமும், செயினும் மட்டும் தான் தங்கம் மாதிரி இருக்கு. மத்ததெல்லாம் கவரிங் மாதிரி இருக்குதே! அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கேட்குறாரு. அவங்கள பார்த்து. அவங்க ஒண்ணுமே புரியாத மாரி நின்னுட்டு இருக்காங்க பாண்டியன் குடும்பம். உடனே நெஞ்சில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "ஐயோ! ஐயோ! ஐயோ! போச்சு, போச்சு. எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அவளுக்கு நாங்க 80 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். அந்த 80 பவுனும் போச்சு. என்னோட பொண்ணோட வாழ்க்கைய கூட நாங்க கோர்ட்ல போய் பார்த்துப்போம். ஆனா, இப்போ இந்த நகைய என்ன பண்றது மேடம்? நீங்க பார்த்து பேசி அவங்க கிட்டேருந்து வாங்கி குடுங்க மேடம். எங்களோட 80 பவுன் நகை எங்களுக்கு திரும்ப வேணும் மேடம். இவங்க தான் மேடம் ஏதோ பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்க மேடம். தங்க நகை எப்படி மேடம் கருக்கும்?" அப்படி இப்படின்னு சீன் போடுறா. எனக்கு தெரியும் மேடம். இந்த குடும்பமே ஒரு கேடுகெட்ட குடும்பம் மேடம். இந்த குடும்பத்துல போய் எப்படி மேடம் நாங்க எங்க பொண்ண கட்டி குடுத்தோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். இவ்ளோ கேவலமான ஒரு குடும்பமா இருக்கேய்யா! அப்படின்னு அவங்க புருஷன்காரங்க கிட்ட வேற பொலம்புறா. பாண்டியன் குடும்பம் சொல்ல வேண்டிய டயலாக் எல்லாம் இவ சொல்லிட்டா. வாய கட்டி, வயித்த கட்டி சம்பாதிச்ச காசுல போட்ட நகை மேடம். எனக்கு தெரியாது மேடம். என்னோட 80 பவுன் நகை எப்படியாச்சும் வாங்கி குடுத்துருங்க மேடம். அப்படி இப்படின்னு கத்துறா. மீனா ஷாக் ஆயிட்டாங்க. "என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் அபாண்டமா இருக்குங்க" அப்படின்னு சொல்லி மீனா வாய திறக்கிறா. "நீ கொஞ்சம் வாய மூடுமா. எல்லாரும் வாய மூடிட்டு தானே இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன வந்துச்சா? கொஞ்சம் வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அவள அடக்கிடுறா. வாய மூடிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. உங்க மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்க. நீங்க நிஜமாவே தங்க நகை 80 பவுன் போட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ! என்ன மேடம் இந்த பொண்ணு இப்படி என்ன மிரட்டுது. நீங்களே பாருங்க மேடம். உங்க முன்னாடி எப்படி மிரட்டுறான்னு சொல்லிட்டு, அப்படியே பிளேட்ட மாத்துறா இந்த பொம்பள. ஓ! எனக்கு இப்ப புரியுது மேடம். இந்த பொம்பளையோட புருஷன் இருக்கான்ல மேடம், அந்த செந்திலு, அவனுக்கு இப்ப தான் மேடம் 10,00,000 லஞ்சம் குடுத்து கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி குடுத்தாங்க மேடம். அப்புறம் இதோ நிக்கிறானே இந்த கதிர் பையன், இவனுக்கும் பல லட்சம் ரூபா குடுத்து தான் டிராவல்ஸ் வச்சு குடுத்தாங்க. இப்போ தான் மேடம் தெரியுது, இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வந்ததுன்னு. என்னோட பொண்ணோட 80 பவுன் நகைய வித்து தான் மேடம், இவுங்க எல்லா காசையும் எடுத்து அவங்க புள்ளைங்களுக்கு குடுத்துருக்காங்க மேடம். அவங்க புள்ளைங்களுக்கு குடுக்குறதுக்கு எதுக்கு மேடம் என்னோட பொண்ணோட நகையில கை வைக்கணும்? அப்படிங்கிற மாரி இந்த பொம்பளை கேட்குறா. எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது இந்த பொம்பளை ஏதேதோ சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா எல்லாரும் நகைய குடுத்துட்டு போலாம், கிளம்பிடலாம் அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிடும்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்ப புது பிரச்சனை வந்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. கோமதியும் வாய திறந்துட்டா, "என்னம்மா பேசுற? வாய மூடு. ஏதேதோ உளறிட்டு இருக்காத. நீ சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றா. 80 பவுன் நகையும் ஆட்டைய போட்டுட்டு என்ன கம்முனு இருக்க சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பள வந்து பேசிட்டு இருக்கா. கோமதி ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட, "மேடம் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல மேடம். நாங்க வந்து யார் நகையும் நாங்க எடுக்கிற அளவுக்கு கேவலமான குடும்பம் இல்ல. நாங்க ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி. நாங்க வந்து எல்லா நகையும் விசேஷம் வந்தா மட்டும் தான் எடுப்போம். யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் லாக்கர்ல வச்சுடுவோம் மேடம். இந்த நகைய நாங்க கண்ணால கூட பார்த்ததில்ல மேடம். அவங்க கல்யாணத்தப்ப போட்ட நகை. அவங்களா வந்தாங்க, போட்டாங்க, வச்சாங்க. நாங்க என்னென்ன போட்டாங்கன்னு கூட கண்ணால கூட பார்க்கல. எங்களுக்கு எதுவும் தெரியாது." அப்படிங்கிற மாரி பாண்டியனும், கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட.
எங்கள் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் நிலத்த விற்று தான் மேடம் காசு கொடுத்தோம். அவங்க நகையை விற்று கொடுக்கணுன்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்போவும் காசு பத்தலைன்னா நாங்கள் கடனை கூட வாங்கி கொடுப்போம். இவங்க நகையை எடுக்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியமும் இல்லை மேடம்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் சொல்லிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. ஆனாலும் விட்லியே இந்த பொம்பளை, மேடம் இவங்க பொய் சொல்கிறாங்க மேடம், அவ்வளவும் பொய் மேடம், நம்பாதீங்க மேடம், நிஜமாகவே அவங்க மாற்றிட்டாங்க மேடம், தங்கத்தெல்லாம் கவரிங்காக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி மேலே மேலே பொய் சொல்லிகிட்டே இருக்கா இந்த பொம்பளை. இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு, ஏம்மா இருமா, பொறுமையாக பேசிக்கலாம், ஏம்மா கத்தி ஊரை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடக்குவாங்க. அப்போவும் அவள் அடங்க மாட்டா. ஏன் மேடம், எங்களுக்கு வேணும் மேடம், இன்றைக்கி காசுக்கு பார்த்தீங்கன்னா அது 1 கோடிக்கு மேலே வரும் மேடம், அவ்வளோ காசு எங்கே மேடம் போகிறது, நாங்கள் அநியாயத்துக்கு என் நகையை எல்லாமே எடுத்துட்டாங்க மேடம், எங்கள் நகை எப்படியோ வாங்கி கொடுத்துருங்க மேடம், 1 கோடி எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அந்த பொம்பளை. இதையெல்லாம் மீனா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவளுக்கா பிபி ரைஸ் ஆகுது. என்னடா இந்த பொம்பளை மேலே மேலே பொய் சொல்லிகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ரைஸ் ஆகுது. இதை பாருங்க, கொஞ்சம் வாயை மூடுங்க. நானும் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு மீனா வாயை திறந்துடுறா. நானும் போனால் போதுன்னு பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு பில்டப் விட்டுட்டே இருக்கீங்க. என்ன நீங்கள் மயில் அக்காவுக்கு கல்யாணத்தில் நிஜமாகவே 80 பவுனும் தங்க நகையாக போட்டிங்க? உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா நீ புதுசாக கேட்குற? 80 பவுன் தங்கம் ஊரறிய நாங்கள் போட்டு தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு அந்த பொம்பளை சொல்கிறா. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க மேடம், இவங்க 80 பவுன் நகையே போடல மேடம். மயில் அக்காவுக்கு அவங்க போட்ட நகையில் 8 பவுன் மட்டும்தான் மேடம் தங்கம், மற்றதெல்லாம் கவரிங் மேடம். இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் மேடம். இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருந்தேன் மேடம் அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக. ஆனால் இப்போ சொல்ல வேண்டியதாக போச்சு மேடம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிடுறேன் எல்லா உண்மையும். இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம் மேடம், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அத்தை மாமா நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிடுங்க. எங்களுக்கு நீங்கள் தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிங்க தானே, அப்போவே இவங்க போட்டது எல்லாமே கவரிங் நகை, 8 பவுன் மட்டும்தான் தங்கம்னு எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும், ராஜிக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அவங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், எங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வாயை மூடிட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் அதையே ஒரு காரணமாக வச்சு மேலே மேலே பிரச்சனை பண்ணி எங்கள் குடும்பத்துக்கு பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க முடியாது. நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டா. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா மீனா கிட்ட இவங்க சொல்லியிருந்தாங்க நகையை பற்றி வாயை திறக்காதன்னு. எப்படிங்க வாயை திறக்காமல் இருப்பா? அவங்க புகுந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மீனா மாதிரி ஒரு மருமக பார்த்துட்டு சும்மா இருப்பாளாங்க? அவள் எல்லாத்தையுமே சொல்லிட்டா. உங்கள் அத்தை மாமா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா. இது சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டா. ராஜிக்கும் தெரியும், 2 பேரும் தெரிஞ்சு தான் அமைதியாக இருந்தோம் மயிலோட அக்காவோட வாழ்க்கைக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மீனா மாதிரி ஒரு நல்ல மருமக இருக்கிற குடும்பத்தில் மயில் மாதிரி ஒரு கேடுகெட்ட மருமகங்க. அந்த குடும்பமே ஒரு கேடுகெட்ட குடும்பம். பார்க்கலாம் என்ன நடக்குது. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.